Hello everyone, welcome back to our YouTube channel. யாராவது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோட கான்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். 2019 ஒரு லேடி ரைட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஒரு 15K சேலரிக்காக. அகெயின் வந்து 2020 ஒரு செகண்ட் கம்பெனிக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அங்கே வந்து அதிகமாக ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அண்ட் மேனேஜர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மேனேஜர் வந்து கிடையாது. அதனால் ஒரு வேலை விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது டியூ டு ஒர்க் ப்ரெஷர்னால். அகெயின் வந்து வேலை விட்டப்போ வந்து அதே கம்பெனி டைரக்டர் வந்து இந்த லேடி கால் பண்ணி வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நான் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. இவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த நியூ பிரான்ச்சில் வந்து ஆல் இன் ஆல் ஒர்க் வந்து இந்த லேடி தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. அந்த டைமை இவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் ஒர்க்கை வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து யோசித்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கு வந்து வருவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஹஸ்பண்ட் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. உன்னால் ஒரு கம்பெனிலே சஸ்டெயின் ஆக முடியல, ஆஸ் அ எம்ப்ளாயர் நீ எப்படி வந்து எம்ப்ளாயர் ஆவ, ஓன் கம்பெனி நீ எப்படி ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து பேசினாங்க. பட் அந்த பெண் வந்து அதை பற்றி எல்லாமே வந்து கவலைப்படாமல் நான் ஆரம்பித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து யாருக்குமே தெரியாமல் நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லி வெளியில் போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அந்த டைமில் எல்லாமே வந்து நிறைய ரூல்ஸ் இருந்தது. இந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருந்தது. இப்போ வந்து ஈஸியாக கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பட் 2020 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக வீட்டில் வந்து பொய் சொல்லிவிட்டு நான் வெளியில் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு ஆதார் கார்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு ஆதார் கார்டை வந்து எல்லாமே லிங்க் பண்ணிவிட்டு வந்தாங்க. இந்த கம்பெனி உருவாகிறதுக்கான ஒரு இனிஷியல் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயிஸை தேடணும். எப்படி தேடுறது, லிங்க்டின்ல வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க, இந்த மாதிரி எம்ப்ளாயிஸை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீலான்சர் பார்த்தாங்க. பிகாஸ் வந்து அவங்ககிட்ட அந்தளவுக்கு வந்து ஃபண்ட் இருக்குல்ல ரைஸ் பண்ணுறதுக்கு. ஃபண்ட் ஷார்ட்டேஜ் இருந்ததுனால ஃப்ரீலான்சர் வந்து தேட ஆரம்பித்தாங்க. ஒரு போஸ்ட் வந்து போடுவாங்க இந்த மாதிரி லிங்க்டின்ல, எம்ப்ளாயிஸ் தேவை இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை வந்து போடும்போது ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறது ஒரு ஆடிட்டர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சென்னையிலேருந்து. அந்த ஆடிட்டர் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வந்து இந்த கம்பெனியில் ஃப்ரீலான்சர் வேலைக்காக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆடிட்டிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் இருந்தது. அந்த ஆடிட்டர் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணது இந்த லேடிக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. பிகாஸ் வந்து ஆடிட்டர்ன்றவங்க வந்து கம்பெனி கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னா வந்து இப்போ ஜிஎஸ்டின்றதே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது எல்லா கம்பெனிலையும். ஸோ ஆடிட்டர் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது வந்து ஜிஎஸ்டியில் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தான் ஆடிட்டர் வந்து தேடுவாங்க ஃப்ரீலான்சராக. நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயீஸ் தேவை இல்லையா ஒரு கம்பெனிக்கு. ஸோ எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து போஸ்ட் போடுவாங்க இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் தேடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரீலான்சரை தான் தேடிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து ஃபண்ட் இருக்குல்ல ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணுற அளவுக்கு. ஸோ இனிஷியலாக வந்து ஃப்ரீலான்சரை வந்து தேடினாங்க. அதே மாதிரி வந்து 2 ஃப்ரீலான்சரும் அவங்களுக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்தில் வந்து எந்த ஒரு ரெவன்யூமே வந்து ஜெனரேட் ஆகலை. பிகாஸ் வந்து அந்த ஃப்ரீலான்சரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கல. அகெயின் வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் சோலோவாக அந்த ஓனரே வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் தென் 3 lakhs வந்து ஜெனரேட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 6 மந்த்தில் வந்து நியூ எம்ப்ளாயீஸை வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் 2021 வந்து எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2021 to 2022 வந்து கம்பெனி ரொம்ப நல்லா போகும். நெக்ஸ்ட் 2022 to 2024 கம்பெனியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வந்து லாஸ் ஆகிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட்டே அவ்வளோ நல்லா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் வேறு கம்பெனிஸை அப்ரோச் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்காக அந்த கம்பெனிஸுமே வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எம்ப்ளாயீஸ் எல்லாம் வெளியில் வேலை தேடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க டைமில் வந்து அவங்களுடைய ஓன் எம்ப்ளாயீஸையும் அவங்க வெளியில் போக விடல. ஏதோ அவங்க ஆல்ரெடி சேவ் பண்ண அமௌண்ட்டில் வந்து வச்சு அவங்களுடைய ஃபேமிலிஸை வந்து ஃபீட் பண்ணாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த சேலரியை வந்து கொடுத்தாங்க அவங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து. ஸோ இதே மாதிரி வந்து 2 years வந்து போச்சு. நெக்ஸ்ட் வந்து வேறு ப்ராசஸ் ஏதாவது கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசித்தாங்க. பட் அது எதுவுமே வந்து கைகூடல. பிகாஸ் வந்து எந்த ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்பெனியில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணுன்னாலும் அதுக்கான ஃபண்டு வந்து நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கான மேன் பவரும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான். கம்பெனியில் ஏதாவது ஒரு புது ப்ராசஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஃபண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். பிகாஸ் வந்து அதுக்கான மேன் பவரை வந்து நம்ம ஹையர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி 2022 to 2024 வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இருந்தது.
ரொம்பவே ட்ராப் ஸ்டேஜுக்கு வந்தது கம்பெனி. பட் ஆனாலும் அந்த ஓனர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுக்காம அவங்களுடைய பாசிட்டிவோட மைண்ட் செட்டில் அகெயின் என்னுடைய கம்பெனி கம்பேக் பண்ண முடியும், என்னால் பழைய நிலைமைக்கு என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க நினச்சபடியே 2025 யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கம்பெனியில் நல்ல ரெவென்யூ ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எப்போயாவது நம்ம ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா இவ்வளோதான் வாழ்க்கை, இனி எதுவுமே நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு மூலையில் உட்கார முடியாது. அகைன் அதை கம்பேக் பண்ணணும். எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால டெஃபினெட்லி யூ கேன் கம்பேக் அகைன். நான் நிறைய என்டர்பிரினர்ஸை பார்த்துருக்கேன். கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சு, கம்பெனியில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இவ்வளோதான் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க அப்படி பண்ணதே கிடையாது. விடாமுயற்சியோட கண்டிப்பாக இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எப்போவுமே ஃபெயில் ஆகாது. அந்த மொமெண்ட்டில் அது ஃபெயிலாக இருக்கலாம். பட் அகெயின் அண்ட் அகெயின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுக்காம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் சக்சீட் இன் யுவர் லைஃப். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் சொன்ன கதை தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்றதுக்கு. ஸோ லைஃப்பில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார முடியாது. அகெயின் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் அவங்க லாஸ் அப்படின்ற ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வி கேன் வின் அப்படின்ற ஒரு சாப்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் அவங்க லைஃப் ஜேர்னியை அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க நினச்சபடியே வித் காட் பிளெஸ்ஸிங்ஸோடு அவங்களுடைய கம்பெனி இப்போ நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் யாரோட ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ தான் லைஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் ஒன் டே டெஃபினெட்லி யூ வில் கெட் சக்சீட். நான் சொன்ன ஸ்டோரி தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றதுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ராங் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் டெஃபினெட்லி ஒன் டே த டைம் வில் சேஞ்ச், த சிச்சுவேஷன் வில் சேஞ்ச் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வியூவர்ஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்கள் முன்னாடி வருவேன். Until that, stay tuned, take care, bye bye, have a great day. Thank you.